எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரச சாதத்துக்கு கூட, தயிர் சாதத்துக்கு கூட, சாம்பார் சாதத்துக்கு கூடலாம் ரொம்ப யம்மியான சைட் டிஷ் இது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். பொட்டேட்டோ ரெசிபி இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு அந்த தோலெல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன். நல்லாவே வெந்திருக்குது இது ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா இதோட தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒன்று போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா இப்படி பரட்டி கொடுத்துடலாம். அதுலேயே வந்து அந்த மாய்ஸ்டரிங் இருக்குது. நம்ம இப்போ இந்த பேபி பொட்டேட்டோவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொன்றா போட்டுடலாம். அதில் நல்லா கிறிஸ்பியாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மசாலா போடுறப்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆலு எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், பேபி ஆலு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சைடில் வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா சாப் பண்ணியிருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்குது. ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4-5 பல்லு பூண்டும் இது தட்டி வச்சுருக்கோம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் மட்டும் போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் சாப் பண்ணி வச்ச ஆனியனும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பொட்டேட்டோவில் நல்லா சூப்பராக அந்த மசாலாலாம் பிடிக்கும். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயிலே நம்ம போட்டோம்னா தான் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சரி, கரம் மசாலாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் ஆயிலேயும். இந்த டைமில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணலாம். இந்த கறி லீவ்ஸோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த பேபி பொட்டேட்டோஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டு நல்லா வந்து இதை கலந்து விடுங்க. நம்ம சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பாருங்கள், பார்க்கவே யம்மியாக இருக்குது. இது நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த பொட்டேட்டோ வேக வைக்கும் போதே வந்து தோல் உரிச்சதுக்கப்புறமா ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நான் வந்து இது வந்து லைட்டாக குத்தி விட்டது. அப்போ தான் வந்து இதோட மசாலாலாம் இறங்கும். அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சர்விங் பவுலுக்கு இதை மாற்றிடலாம்.
சுவையான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பு ரைஸு அந்த மாதிரி சாம்பார் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.